ஸோ ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து படையல் வைக்கணும். ஸோ அதனால வந்து மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸி ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் சமைச்சதை வந்து ஆக்சுவலாக ஒரு 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2, 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் சமைக்க. ஏன்னா 6 o'clock மேலே தான் இலை போடணும் நம்மளோட முன்னோருக்கு. நான் என்னோட மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லாக்கு போடுறேன். ஸோ என்னோடய மாமியார் மாமனாருக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ சூப்பராக உருளைக்கிழங்கு அண்ட் நாட்டுக்கோழி போட்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட கை மசாலா வச்சு செஞ்சது. அடுத்தது ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பு வந்து சூப்பராக, என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. ஸோ மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு நான் ரொம்ப நல்லா வைப்பேன். நான்வெஜ் ரொம்ப நல்லாவே சமைப்பேன். ஆனால் என்னென்னா நான் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன், பட் சமைப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் வறுவல் சூப்பராக இருக்குது. இந்த மீன் பேர் வந்து ஐயோ தெரியல, ஆனால் ஸ்லைஸ் ஃபிஷ். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா எறா. ஸோ எறா வந்து நல்ல பெரிய பெரிய எறா கிடச்சிது. எறா அண்டு பல்லாக்கொட்டை சொல்லுவாங்க. ஸோ அதில் செஞ்சது எறா பல்லாக்கொட்டை. அடுத்தது ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி. ஸோ மட்டன் தொக்கு வித் பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும். சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பராக சமைப்பேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சமைக்குவீங்களா நீங்கன்ட்டு. சூப்பராகவே சமைப்பேன். எங்கள் வீட்டில் நான் சமைச்ச எல்லோரும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவோம் விரும்பி. அடுத்தது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆம்லெட். அடுத்தது வெஜ்ஜில் வடை அண்ட் இது வந்து கருவாடு. அண்ட் ஒயிட் ரைஸ். இன்றைக்கி எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சமையல். இது சாமிக்கு படைச்சிட்டு அண்ட் தென் இது ஒரு 3 பேருக்கு நம்ம சாப்பிட கொடுக்கணும். வெளியில் யாருக்காவது ஒரு 3 பேருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள். எல்லாருக்கும் வீட்டுக்கு அமுச்சு விடலாம். அண்டு ஃபிஷ் குழம்பு கண்டிப்பாக யாராவது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து டேஸ்ட்டு நான் டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. அண்டு சூப்பராக இருக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. அண்ட் ஒயிட் ரைஸ். தேங்க்யூ ஸோ மச். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காணும் உங்களுக்கு எங்கெல்லாம் போகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அண்டு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு இடம் வாங்குங்க. தேங்க்யூ. நான் ஒரு குக்கிங் சேனலும் வச்சுருந்தேன். நம்மளோட கோவிட் டைமில் வச்சுருந்தேன். கொரோனா டைமில் வந்து க்ரியேட்டிவ் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குக்கிங்கில் ஒரு சேனல் வச்சுருந்தேன். சூப்பர், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அதுக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ஃபுட்டு நீங்கள் கொடுப்பீங்களா செஞ்சு, அப்படி கூட எனக்கு ஒரு 2-3 பேர் அப்போ ஆர்டர் கொடுத்தாங்க. நான் கொடுத்தும் இருக்கேன். அவங்க செஞ்சு கோவிட் டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த டைமில் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சமைச்சதை வந்து கண்டிப்பாக ஒரு 3 பேருக்கு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும், பெரியவங்களுக்கு. அண்டு ரொம்ப ஹாப்பியாக மற்றவங்களுக்கு கொடுக்குறத ஹாப்பியாக நான் எப்போவுமே யாருக்காவது சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வந்து மற்றவங்களுக்கு எது கொடுக்குறீங்களோ சாப்பிட்டு கொடுங்க, அதுதான் மெயினு. மற்றவங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தானத்துலேயே சிறந்த தானம் பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். அது பண்ணுங்க எல்லோரும். தேங்க்யூ.